விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. இதையடுத்து ஃபயர் அலாம் அங்கு ஒலித்ததை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்திருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், உங்கள் விவரம். விருதுநகர் ரயில்வே காலனி கேஆர் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் ராமபிரான். இவருக்கு சொந்தமான ஈசா சூப்பர் மார்க்கெட் என்ற பகுதி மதுரை பிரதான சாலை, விருதுநகர் மதுரை பிரதான சாலையில் செயல்பட்டு வருகிறது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த பகுதியில் இந்த மார்க்கெட் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல சூப்பர் மார்க்கெட்டை இரவு ஊழியர்கள் முட்டிவிட்டு சென்ற நிலையில் நள்ளிரவில் உள்ளே இருந்து கரும் புகை வந்ததாக தெரிவிக்கப்பட்டு உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ என்பது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ முற்றில் அதிகபட்சமாக இருந்ததன் காரணமாக அருகில், அதாவது சூப்பர் மார்க்கெட் அருகே ஒரு தனியார் வங்கி என்பது செயல்பட்டது. அந்த பகுதியில் அலாரம் என்பது அடித்ததன் காரணமாக உடனடியாக அந்த பகுதியில் மின்சாரம் என்பது தடைப்படுத்தப்பட்டு மேலும் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கும் தீ பரவாமல் இருக்க மின்சாரம் என்பது தடைப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைப்படுத்தப்பட்டிருந்தது. பிரதான பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த விபத்து குறித்து சம்பவத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். பிரதான பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் எதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். போதும்